ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜியோ பார்த்தீங்கன்னா அவங்களோட லேப்டாப்பை லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவங்களால அவ்வளோ காசு கொடுத்து லேப்டாப்லாம் வாங்க முடியாது. ஸோ ஜியோ பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் லேப்டாப் லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த லேப்டாப் இப்போ அவைலபிளாக இருக்குது, ஜியோ கிட்டேருந்து வாங்கிக்கலாம். பட் யாரெல்லாம் வாங்கலாம்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்க போகுது. 4G இன்டர்நெட் அந்த லேப்டாப்போட. இதை பற்றிலாம் ஃபுல்லாக பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நான் தான் ஃபஸ்ட் தருவேன். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. வாங்க இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஜியோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜியோ பார்த்தீங்கன்னா ஜியோ புக்குன்ற லேப்டாப்பை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை சைலண்டாகவே லான்ச் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா IEMC ஈவெண்ட், அதாவது இந்தியன் மொபைல் காங்கிரஸ் ஈவெண்ட் 2022ல பார்த்தீங்கன்னா ஜியோ அவங்களோட ஜியோ புக்கை பார்த்தீங்கன்னா சைலண்டாக ஷோகேஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கேட்ஜெட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, புதுசாக லான்ச் ஆகக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கேட்ஜெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே காட்டுறதுக்காக வச்சிருப்பாங்க, டெமோ பர்பஸ்க்காக. ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா ஜியோவோட ஜியோ நோட் புக் பார்த்தீங்கன்னா அங்கே லிஸ்ட் ஆயிருந்துச்சு. அதாவது ஜியோவோட லேப்டாப். அது மட்டும் இல்லாமல் இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா சைலண்டாகவே ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் சைட்லையும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆயிருந்துச்சு. அது எந்த ஷாப்பிங் சைட்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரீசெண்டாக ஒரு பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணாங்க இல்லையா, இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் கவர்மெண்ட்டுக்குன்னே அஃபிஷியலாக GEM, அதாவது கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ்னு அந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ புக் லான்ச் ஆகிருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணியும் வச்சுருந்தாங்க. அதோட டீட்டெயில்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அங்கே லிஸ்ட் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதில் என்னென்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே வச்சுருக்காங்க வாங்குறதுக்கு. அது எல்லாத்தையும் டீப்பாக சொல்கிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாராலையுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த லேப்டாப்பை வாங்கிட முடியாது. யாரெல்லாம் வாங்கலாம்னா ஒன்லி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், அதாவது கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்பை வாங்க முடியும். அச்சோ, அப்போ நான் ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன், என்னால் அந்த லேப்டாப்பை வாங்கவே முடியாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போதைக்கு ஒரு டெமோ பர்பஸ்க்காக கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க மட்டும் வாங்குற மாதிரி இந்த லேப்டாப்பை வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த GEM, அதாவது கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பை லான்ச் பண்ணாங்க. அதனால இப்போதைக்கு அவங்களால மட்டும்தான் வாங்க முடியும். அடுத்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த லேப்டாப்ஸை பை பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நார்மல் பீப்புள் எல்லாருமே பை பண்ணிக்கலாம். இது எப்போ லான்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தீபாவளி வருது இல்லையா இந்த மாதம். ஸோ தீபாவளி அப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ அவங்களோட 5G சர்வீசஸை லான்ச் பண்ணுறாங்க ஒரு சில சிட்டிஸில். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பை லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜியோ எப்போ எந்த ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணாலும் அதில் ஃப்ரீன்ற ஒரு விஷயம் கன்ஃபார்மாக இருக்கும். மொபைல் லான்ச் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. சிம் கொடுத்தப்பையும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ லேப்டாப்பை லான்ச் பண்ண போகிறாங்க. லேப்டாப்பை அஃபிஷியலாக லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லேப்டாப்லேயே இன்பில்டாக 4G சிம் இருக்கும். ஸோ நீங்கள் 4G சர்வீசஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது ஜியோ கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஃப்ரீயாக இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது நம்மளோட சைட்லேருந்து நம்ம சொல்கிறோம். பட் இன்னும் ஜியோ தரப்புலேருந்து அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் வரல, கூடிய சீக்கிரமே வரப்போகுது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஜியோ லேப்டாப், அதாவது இந்த ஜியோ புக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துருவோம். இந்த லேப்டாப்போட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 11.6 இன்ச் HD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ராசஸர்னு பார்த்தோம்னா குவால்காம் ஸ்னாப்டிராகன் 665 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா Adreno 610 GPU ஃபார் கிராபிக்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்னாப்டிராகன் வெர்ஷன் ஓல்டரா வேணா இருக்கலாம். பட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல, அதாவது இப்போ அந்த கவர்மெண்டோட சைட்ல லிஸ்ட் ஆயிருந்துச்சு இல்லையா, அப்போ பிரைஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா 19,500 ரூபாய் அதோட விலை வச்சிருந்தாங்க. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸால அதை வாங்கிக்க முடியும். பட் டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு பிரைஸ் இருக்காது. ஏன்னா பட்ஜெட் செக்மெண்ட்ல இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குவாங்க. 20,000 ரூபாய்லாம் இருந்தால் அதுக்கு மேலேயே ஒரு 5,000 இல்லை 6,000 ரூபாய்க்குள்ள இன்னும் அதிகமாக அவங்க போட்டாங்கன்னா இன்னும் நல்ல லேப்டாப்பே வாங்கிக்கலாம். ஸோ அது மாதிரி இல்லாமல் பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13,500 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய்க்குள்ள நீங்கள் ஒரு லேப்டாப்பை பை பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் லேப்டாப்பை யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு அவ்வளோலாம் எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை, என்கிட்ட ஒரு லேப்டாப் இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லேப்டாப் ஓகேவாக தான் இருக்கும். கேமர்ஸ்க்காக இந்த லேப்டாப் கிடையவே கிடையாது. ஜியோ ஃபோக்கஸ் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸ்க்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் ஃபோக்கஸ் பண்ணி இந்த லேப்டாப்பை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா 2 GB RAM இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜை பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக சொல்லலை. ஸோ அஃபிஷியலாக
லான்ச் பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எவ்வளவு இருக்குன்னு. இந்த லேப்டாப்ல என்ன ஓஎஸ் ரன் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லேப்டாப்ல வரக்கூடிய ஓஎஸ் பாத்தீங்கன்னா வந்து ஜியோவோட ஓஎஸ் தான். ஜியோவோட ஓஎஸ்ல தான் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஜியோ புக் வந்து ரன் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம இந்த லேப்டாப்ல பாத்தீங்கன்னா வந்து HD வெப்கேம் தராங்க. சோ இதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா எல்லா லேப்டாப்லயும் பாத்தீங்கன்னா வந்து வெப்கேம் இருக்கும், பட் அந்த அளவுக்கு கிளாரிட்டியா இருக்குமா? கிடையாது தான். இதுல வந்து HD வெப்கேம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு ஜியோ அதை அஃபிஷியலா லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த லேப்டாப்ல ப்ளூடூத்தும் இருக்கு, அது மட்டும் இல்லாம வைஃபை ஆப்ஷனும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா வந்து டுவல் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மைக்ரோஃபோனுமே இருக்கு. இதோட பேட்டரி பேக்கப்னு பாத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 6 to 8 hours வரைக்கும் பேட்டரி பேக்கப் இருக்கும்னு ஜியோ தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல போர்ட்ஸ்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு HDMI போர்ட் இருக்கு, ஒரு USB 2.0 போர்ட் இருக்கு, அது மட்டும் இல்லாம இன்னொரு USB 3.0 போர்ட் இருக்கு. சோ USB போர்ட்னு பார்த்தோம்னா 2 இருக்கு, HDMI போர்ட்னு பார்த்தோம்னா 1 இருக்கு. மைக்ரோ SD கார்டு போட்டுக்கிற ஆப்ஷனும் வந்து அதுல அவைலபிளா இருக்கு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஓவராலா இந்த ஜியோ புக்கோட ஸ்பெசிபிகேஷன்ஸ், டீடைல்ஸ். எனக்கு கிடைச்ச எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஸ்கிரீன்லயும் இருக்கும், அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்திருக்கேன், அங்கேயும் போய் நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்காத வீடியோட லிங்க்லாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அப்படி இல்லைனா ஸ்கிரீன்ல கார்ட்ஸாவும் தெரிஞ்சிட்டு இருக்கும். சோ நீங்க இதை கிளிக் பண்ணி வந்து அடுத்த வீடியோக்குள்ள போலாம். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவோட லேட்டஸ்ட் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன்.